தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக மேலவையை தொடர்ந்து அம்மாநில சட்டப்பேரவையிலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக மாநில சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் மாலையில் கூடியது. பேரவையில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் பேசிய பின் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட இயலாத சூழல் குறித்து சட்டப்பேரவையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா விளக்கம் அளித்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக்கூடாது என்பது கர்நாடக அரசின் எண்ணம் அல்ல என்றும் கர்நாடக அணைகளில் போதிய நீர் இருப்பு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே தமிழகத்திற்கு காவிரி தண்ணீரை திறந்துவிட முடியாத இக்கட்டான சூழல் உருவாகியிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா விளக்கம் அளித்தார். தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்துவிட முடியாது என்று கர்நாடக சட்ட மேலவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காவிரி பிரச்சினை குறித்து கர்நாடகாவில் சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன்படி அந்த மாநில சட்ட மேலவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹரங்கி மற்றும் கபினி ஆகிய 4 முக்கிய அணைகளிலும் மொத்தம் 27.6 TMC தண்ணீர் மட்டுமே உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே காவிரி படுகையில் உள்ள கிராமங்களுக்கும் பெங்களூரு, மைசூரு உள்ளிட்ட நகரங்களின் குடிநீர் தேவைக்காகவும் இந்த தண்ணீர் பயன்படுத்தப்படும் என்பதால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்ற தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் சட்டமேலவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது.